வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் நண்பர்களுக்கும் வணக்கங்கள். என் கதைகள் பல கற்பனை ஓட்டமே. என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற ரசிக பெருமக்களை வணங்கி மகிழ்கின்றேன். வாருங்கள், இன்றைய சிந்தனைக்குரிய கதையாம் யாவும் உன் செயலே என்னும் சிறுகதை. இக்கதை பகுதி 1 ஆகும். இதன் தொடர்ச்சியை மறுபதிவிலும் காணலாம். வாருங்கள், இன்றைய பகுதி 1 பதிவாம் யாவும் உன் செயலே கதையோட்டம் காண்போம். இரவு 10:15 மணி. வீட்டினர் யாவரும் நிம்மதியாய் உறங்கிக் கொண்டிருந்தனர். கடிகாரமும் தான் கொண்டுள்ள பேட்டரிக்கு ஏற்ப தன் வேலையை நொடி தவறாமல் செய்து கொண்டே இருந்தது. சாய்வு நாற்காலியில் கிழவரை போல் சாய்ந்து கொண்டே யோசனையில் ஆழ்ந்திருந்தான் மதுசூதனன் என்பவர். நிமிர்ந்து சுவர் கடிகாரத்தை பார்த்தவருக்கு திடுக்கென்றது. ஆம், அப்பொழுது மணி இரவு 12:45. உறக்கம் வரவில்லை, கவலையும் தீரவில்லை. தனக்கு பிடித்த பாடலை டேப் ரெக்கார்டரில் பதிவு செய்து வைத்திருப்பது மதுவுக்கு வழக்கமாயிற்று. திடீரென பலரும் கேட்கும்படி ஓசையை கூட்டி வைத்து அந்த பாடலை போட்டு கேட்டார். அப்போது வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா பாடல் ஒலித்திட தன் உணர்வுக்கு ஏற்ப ரசித்து மெய் மறந்து போனார். பாடல் போதைக்கு அடிமையான மதுசூதனன் பிறரும் செய்தவற்றையெல்லாம் எண்ணி பார்த்து கொண்டே பாடலோடு கருத்தை ஒப்பிட்டு கொண்டிருந்தார். ஆம், அன்று இரவு நேரத்தில் மற்றவருக்கு இடையூறு செய்யாமல் தானும் உறங்க வேண்டியவன் செய்யும் வேலையாயிது. மனசாட்சியும் கேட்டது. கையையும் காலையும் வைத்து கொண்டு எதையாவது தொட்டு நோண்டிக்கொண்டே இருக்கின்றானே. சொறி பிடித்தவன் கையும் அறிவால் பிடித்தவன் கையும் சும்மாவே இருக்காதோ என்று அவனை நேரடியாக அப்போது எதுவும் கேட்காமல் காதில் பஞ்சை வைத்து கொண்டு அவனது செயலுக்கு எண்ணி எண்ணி வருந்தினர் அவனது குடும்பத்தினர். ஆம், எந்த ஒரு அழகு பொருளையும், அது மனிதராக இருந்தாலும் சரி, தொட்டு பார்க்க வேண்டும் என்கின்ற துடிப்பு 27 வயதாகும் இந்த மதுசூதனருக்கு எப்போதும் உண்டு. வேலைக்கென நேர்முக காணலுக்கு சென்றாலும் அவன் கண்களில் படும் எல்லா அழகு பொருட்களையும் பார்வையாலும் தொட்டு விழுங்கி விடுவது போல் பார்ப்பார். அன்று நேர்முக காணல் செய்த அந்த தலைமை பெண் அதிகாரி திருமணவர் ஆனவர் என்றாலும் தன்னை ஒப்பனை செய்து மகிழ்வதில் அலாதி பிரியம் சுகம் காணக்கூடியவர். அன்று அவர் தன் மேனிக்கு தடவி வந்த அந்த விலை உயர்ந்த வாசனை திரவியம் அந்த வளாகத்தையே சுண்டி இழுத்தது. அந்த நேர்முக காணல் அறை முழுவதும் பரவி இருந்தமையால் இன்டர்வியூக்கு வந்திருந்த மதுவும் அதில் போதைக்கு அந்த வாசனைக்கு மயங்கி போய் நேர்காணல் காண்பவரையே பார்த்து, இந்த ரம்மிய உயர்ந்த வாசனை எங்கிருந்து வருகின்றது என்று கேட்டிட, ஏன் அப்படி கேட்கின்றீர்கள், என்னிடமிருந்துதான் வருகின்றது என்றிட, சற்றும் எதிர்பாராத வகையில் அந்த தலைமை பெண் அதிகாரி கைகளை பிடித்து பார்த்து அந்த கையை தன் விரல்களால் தனது முகத்தில் வைத்து மோர்ந்தும் பார்த்து உண்மையை கண்டுபிடித்து ரம்ய அந்த வாசனையில் மெய்மறந்து போனான் அந்த மதுசூதனன். அவன் அவளை தொட்டு செய்த செய்கையால் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாதது போல கிடைக்க இருந்த அவனது வேலையும் தன்னை மறந்த மோப்பச் செயலால் கிடைக்காமலேயே போயிற்று.
ஒரு முறை குடும்பத்தாருடன் நண்பரின் விருந்து ஒன்றுக்கு அவர்கள் வீட்டிற்கு சென்றிருந்தான் இந்த மதுசூதனன். எல்லாம் மதுசூதனின் ஆரம்ப காலத்து வாழ்க்கையே இக்கதையில் வருவது. நண்பன் வந்தவர்களை உபசரிப்பு செய்து வரவேற்று அன்பினை பரிமாறினான். மதிய விருந்து நேரம் நெருங்கியது. சமையல் கட்டிலிருந்து அசைவ கரிகுருமா வாடை அந்த மதுவின் மூக்கை துளைத்து எடுக்க, அவனையும் அறியாமல் அடுப்பங்கரையில் நுழைந்து கொதித்து கொண்டிருந்த அதில் மிதந்த கரித்துண்டங்களை திடீரென தம் கை விரல்களை விட்டு சட்டென வெளியில் எடுத்து யாரும் இல்லை என்ற உணர்வு ஏற்பட சுவைத்து பார்த்து மகிழ்ந்தான். ஆம், உணவு துண்டு அவன் நாக்கை பதம் பார்த்ததையும் அவன் பொருட்படுத்தவில்லை. அந்த அளவிற்கு அதை தொட்டு எடுத்து சுவை பார்ப்பதில் தன்னையே மறந்து போனான் மதுசூதனன். ஆனால் அடுப்பங்கரையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடி கேமரா அனைத்தையும் வெளிப்படுத்திட, நண்பனின் மனைவியோ அதனை எண்ணி மனதால் வேதனையடைந்தாள். கரண்டியால் எடுத்திருந்தால் கூட பரவாயில்லை, கைகளால் தொட்டு எடுத்ததால் அந்த குழம்பு முழுவதும் வெகுநேரம் தாங்கிடாமல் இரவுக்கும் பயன்படாமல் போயிற்று என்று நொந்து கொண்டாள். பிறகு ஒரு நாள் நண்பனின் வழி மது தனது செயலை அறிந்து வெட்கப்பட்டாலும், மதுவின் குடும்பத்தினருக்கோ அவனது செயல் மிகவும் வேதனையை அளித்ததுடன் அவர்களையும் வெட்கப்பட்டு கெட்ட பெயரோடு தலைகுனிய வைத்தது. உத்தரவு இல்லாமல் மற்றவர் உடைமைகளை பொருட்களை தொடுவது வாழ்க்கையில் பெரும் பாவத்தையே சேர்க்கும் என்று கருதி தங்களது மூத்த மகனாம் மதுவிற்காக வருந்தினர் பெற்றோர்கள். ஒரு முறை மதுசூதனனுக்கு பெண் பார்க்க வெளியூர் உறவினர் வீட்டிற்கு சென்றிருந்தனர். திருமணம் ஆனால் ஒழுங்கு வந்துவிடும், எதையும் உடன் தொட வேண்டும் என்ற ஆசை உணர்வும் அடங்கிவிடும் என்ற நம்பிக்கையில் கடவுளை வேண்டி பெண் வீட்டிற்கு சென்றனர். முன்பே பெண் புகைப்படத்தை பார்த்த மதுவிற்கு அவள் முகம் அவனை சுண்டி இழுத்தது, கவர்ந்திருந்தது. முகம் மட்டும் நன்கு மதுசூதனன் நினைவில் பதிந்து நின்றது. நேரில் காண வேண்டும் என்ற அவசரம் அவனுக்குள் எழுந்தது. பொறுமை இல்லாமலும் போனது. அன்று குறிப்பிட்ட நாளன்று பெண் வீட்டார் வீட்டிற்கு சென்றனர். அங்கே பட்டுப்புடவை உடுத்தி மிகவும் அழகாய் தன் முன் அதே முகத்துடன் அமர்ந்திருந்த அந்த பெண்ணை பார்த்தான் மது. அவளே நேரில் நின்றது அவனை நின்று கொண்டு வரவேற்பது போல் அவனுக்கு இருந்தது. இதனை சற்றும் அவன் எதிர்பார்க்கவில்லை மது. அப்போது சோபாவில் யாரும் அமர்ந்திட மதுவின் தாயார் தன் மகனிடம், பெண்ணின் போட்டோவில் முகத்தை பார்த்தாய் அல்லவா? இது நல்ல இடம், நல்ல குணம், நல்ல அடக்க பழக்க வழக்கமுடைய குடும்பம். உனக்கு கிடைத்தால் நீ வாழ்வில் வளம் பெறுவாய். போட்டோவில் முதலில் அவள் முகம் உனக்கு பிடித்து இருந்ததா? முதலில் அதை இப்போ எனக்கு சொல். பிறகு உன் விருப்பத்தை அவர்களுக்கு தெரிவிக்கலாம். திருமணம் முடிந்தால் நீதான் அவர்கள் நடத்தும் கம்பெனி தொழிற்சாலைக்கே முதலாளியும் ஆவாய். ஒரே செல்லப்பெண். உன் விருப்பத்தை உடனே சொல் என்றிட, சம்மதத்தை தெரிவிக்க சற்றும் யாரும் எதிர்பாராமல் தான் காணும் எதிரில் அமர்ந்திருந்த அந்த போட்டோவில் கண்ட அந்த பெண்ணின் உருவம் தெரியவே உடன் எழுந்தவன், எனக்கு மிகவும் பிடித்து உள்ளது என்று அந்த பெண்ணின் முகத்தை தன் விரல்களால் அருகில் சென்று தடவி முத்தம் இட தயாரான மது. அப்போது அப்பெண் ஆனவள் தள்ளிவிட்டு எழுந்தாள் கோபமாக. இப்படிப்பட்ட அவசரக்காரனுக்கு என் பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க நான் மாட்டவே மாட்டேன் என்று வெளியேற்றிவிட்டாள். அந்த கணவரை இழந்த அந்த பெண் வீட்டின் அந்த தாய் எதிலும் அவசரப்பட்டு முன் யோசனை இல்லாமல், பெண் தாய் என்றும் தெரியாமல் அவள்தான் பெண் என்று கருதி தொட்டே கெட்டுப்போனான் இந்த மதுசூதனன். அன்றும் அவசரக்காரனுக்கு புத்திமட்டு என்பார்களே, சரிதான். இவன்
செய்து தெரிகின்றானா, செய்யாமல் தெரிகின்றானா, அல்லது அறிவில் கோட்டமுடையவனா என்று ஊரினருக்கும் சந்தேகமாக இருந்தது. இவன்தான் இப்படி என்றால் தன் தாயின் அண்ணன் மகன் பாபுவும் பார்வையாலேயே எதையும் தொடாமல் எட்டி நின்றே விழுங்கிவிடும் தன்மையை உடையவனாகவும் விளங்கினான். இவன் எதிரில் எப்பொருளையும் வைத்து காட்டவோ நிற்கவோ எவரும் விரும்ப மாட்டார்கள். அத்தகைய கழுகு பார்வை பாபுவிடம் இருந்தது. மற்றவர் உரிமையிடத்தில் தன்னை அங்கு வைத்து பார்த்து நிம்மதி காணும் சுபாவம் அவனை எதிலும் முன்னேற விடாமல் தடுத்தது. எதையும் செயலால் தொடாமல் மனதால் தொட்டு பார்த்து நிம்மதி அடைவான். அப்படிப்பட்ட கண்ணாடி மனம் அவனுக்கு. அடுத்து தாயின் தங்கை மகள் அகிலாண்டம் தாயைப் போலவே நாவடக்கம் இல்லாமல் எதையும் சொல்லி சொல்லி காட்டியே எவர் மனதிலும் தன் வாழ்க்கைப்பட்ட இடத்தினில் கூட நிம்மதியற்று வாழ்ந்திட நேரிட்டது. எதை சொல்ல வேண்டும், எதை எவ்விடத்தில் செய்தல் வேண்டும் என்பது தெரியாமல் தன் மனம் போன போக்கினில் வெளிப்படையாய் எதையும் சொல்லியே கேட்டாள் என்றுதான் பலரும் எண்ணுவர். அவள் மனதில் எந்த வஞ்சகமும் இல்லை என்றாலும் நாவடக்கம் இல்லாமல் போனதால் வாழ்க்கையில் கெட்ட பெயரே ஏற்பட்டதை ஒவ்வொரு நாளும் மதுசூதனன் தாய் அறிந்தே வைத்திருந்தாள். மேலும் மதுசூதனின் உடன்பிறந்த தம்பி நேர்மையானவன். இயல்பாய் அரிச்சந்திரன் என்ற பெயரையும் கொண்டிருந்தான். ஆம், எதையும் ஒழிவு மறைவு இல்லாமல் வெளிப்படுத்தி விடுவதில் அவனுக்கு ஒரு அலாதி சுகமுண்டு. வீட்டினரோ இவன் எதிரில் எதையும் செய்யவோ சொல்லவோ யோசிப்பர். இரகசியம் என்பது துளியும் இல்லாமல் போன இவனை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க உறவினர் எவரும் விரும்பவில்லை. விளையாட்டாக கூட பொய் சொல்ல தெரியாது. இவனிடம் எதையும் சொல்லிட செய்திட எவரும் அஞ்சுவர். இப்படிப்பட்டவனை நம்பி எப்படி எவரும் நிரந்தர ஒரு பணியினை அளித்து வாழ வைப்பார்கள்? இந்த உலகில் எவரும் அப்படித்தான் வாழ வேண்டும் என்பது மட்டும் புரியாத புதிராக உள்ளது. நம் மனதிற்கு ஏற்ற எதுவும் இறுதி வரையில் நடக்காதா கிடைக்காதா என்பதால் மதுசூதனின் கவலையும் பிறர்க்காகவும் நாளுக்கு நாள் அதிகமாயிற்று. தாய் போலவே கீழே கிழந்தவனை கண்டு சிரித்து, எழுந்து வா, உன்னை நான் தூக்கி விடுகிறேன் என்கிறதே இந்த உலகம். கீழே விழுந்தவனை நாமல்லவா போய் தூக்கிவிட வேண்டும். அவ்வாறு செய்யாமல் விழுந்து விட்டாயா? எழுந்து என்னிடம் வா, தூக்கி விடுகின்றேன் என்றால் எப்படி இருக்கும்? இந்த உலகம் அப்படித்தான். நான் எழுந்து அவனிடம் சென்ற பிறகுதானே அவன் என்னை தூக்கி விடுகின்றேன் என்கிறார். இது என்ன உலகம்? எப்படித்தான் வாழ்வது? மேலும் பெரியப்பா கருணாகரன் வீட்டிலோ தனக்கு என்று எதையும் வைத்து கொள்ளாமல் கொடுத்தாலும் அவர்களும் நாளடைவில் கொடுத்தே தனக்கென்று எதுவும் இல்லாமல் கெட்டுத்தானே போனார்கள். எதை சாதித்தார்கள்? அவர்கள் குடும்பமும் நல்ல பெயர் எடுத்தாலும் தம் கண்ணெதிரே வறுமையில்தானே வாழ்கின்றார்கள். உதவி பெற்றவர்கள் சிலருக்கு உதவியவரை நினைத்து பார்க்க கூட நேரமில்லாத கலியுகம். நன்றி கெட்டவர்களாகத்தானே உள்ளார்கள் தற்காலத்தில். அது மட்டுமா? சிற்றப்பா சோலையப்பன் பெரும் செல்வந்தர். ஆனால் எச்சிக்கையால் காக்காய் கூட ஓட்டமாட்டார். அனுபவிக்க வாரிசுகளும் இல்லையே. தம் பாரம்பரிய உறவுகளை கூட நினைக்காமல் வாழ்ந்து வருகின்றாரே. மற்றவருக்கு கொடுத்து உதவாத நெஞ்சத்தால் அறியாது நிம்மதியாய் உறங்கவோ உண்ணவோ முடியாமல் வாழ்கின்றாரே. இவரும் ஒரு வகையில் எவர் நெஞ்சிலும் இடம்பெறாமல் கெட்டுத்தானே போகின்றார். இதயமற்றவன் என்ற பெயர்தானே நிலவுகின்றது. வாழ்ந்து என்ன பயன் என்றெல்லாம் உலகப்போக்கை எண்ணி எண்ணி திரிந்திட நினைக்கும் இந்த மதுசூதனன் கவலை உற தாயின் எண்ணத்தையும் அறிந்த அவனது தந்தை பிரகாசம் தன் குடும்பத்தாரையும் தனது உடன்பிறந்த உறவுகளையும் வரவழைத்து அதன் வழியாக உலகில் மதுசூதனன் போன்றவர்களுக்கும் ஏற்படும் கவலைகளுக்கு மருந்து அளித்து
அதாவது மறு உந்துதல் அளித்து வாழ்வின் சூட்சுமத்தை வரலாற்று சான்றுகளால் எடுத்து காட்டினார். அவர் எடுத்துக்காட்டியது உலகத்தவர் யாவர்க்கும் பயன்படும். அது என்ன? அது பார்ப்போம். வாழ்க்கையில் தொட்டு கெட்டவன் இந்திரன், தொடாமல் கெட்டவன் இராவணன், சொல்லி கெட்டவன் விஸ்வாமித்திரர், சொல்லாமல் கெட்டவன் அரிச்சந்திரன், கொடுத்து கெட்டவன் கர்ணன், கொடாமல் கெட்டவன் துரியோதனன். எனவே மற்றவரை விடு, தனி ஒருவர் பிறர் விரும்பாத எதைச் செய்தாலும் உலகம் உன்னை கெட்டவன் எனத் தூற்றும். கவலர்க்க, உனக்கு பிடித்த வாழ்க்கையை மட்டிலும் எவரையும் காயப்படுத்திடாமல் வாழ்ந்திட்டால் நல்லதே நடக்கும். இதுதான் கர்மா. நல்வழி நட. நன்றி என்று பிரகாசம் இருண்ட உள்ளங்களை பிரகாசப்படுத்தினார். நாமும் தெளிந்து பிரகாசமாய் வாழ முற்படுவோம்.